சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கிக்கு பெரும் ஆபத்து விஜயால் தான் வரப்போகிறது என்று நினைக்கிறது நாம் தமிழர் தலைமை. திமுகவுக்கும் அதே எண்ணம் இருக்கிறது. எனவே தேர்தல் களத்தில் விஜயை விமர்சிக்க சீமானை பயன்படுத்தும் பிளானை போட்டிருக்கிறது திமுக. அதற்காக அவருக்கு சில உதவிகளை செய்து கொடுத்து, என்ன உதவி? உச்சநீதிமன்றம் செய்து கொடுத்து அவரை கைக்குள் வைத்துக் கொள்ளதான் இந்த சந்திப்புக்கு ஓகே சொல்லியிருக்கிறது திமுக மேலிடம். அதே போல பதிலுக்கு எந்தெந்த வகையில் எல்லாம் பயன்பெற முடியுமோ அதை திமுகவிடம் நாம் தமிழர் தரப்பு எதிர்பார்க்கிறது அப்படின்னு இதுல ஜூனியர் செய்தி வந்திருக்கு. இதுல முக்காவாசி விஷயங்களை நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கோம். அதுதான் அதான் சார். இப்ப நான் ரீசெண்டா பார்த்தேன், முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கொள்கை இல்லாத தாவேகா அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. நான் இப்படி அவரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ பேசுறதுக்கே கரண்ட் நியூஸ் அவ்வளவு இருக்கும்போது இப்படியான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. இப்பதான் எனக்கு புரியுது. ஆக்சுவலா நீங்க சொல்லி இருந்தீங்க வந்து முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய டோன் கொஞ்சம் மாறும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பார்க்கும்போது ரீசெண்டா வந்து தாவேகாக்கு கொள்கை இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. தாவேகா ஒன்னும் நேத்து ஆரம்பிச்ச கட்சி இல்ல. இதெல்லாம் ஸ்டார்டிங்கே பேசினதுதான். அதை மறுமுறையும் இப்ப பேசணும்ன்ற அவசியம் இல்லை. எது இதை பேசியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சேன். இதுதான் அஜெண்டா. நீ அடி